துபாயில் அமைந்துள்ள புர்ஜ் கலிஃபா என்னும் கட்டிடம் உலகின் மிகவும் உயரமான கட்டிடமாகும். இந்த கட்டிடம் 828 மீட்டர் உயரத்தில் சுமார் 163 மாடிகளை கொண்டது. இத்தகைய புர்ஜ் கலிஃபா ஈஃபில் டவரை விட 3 மடங்கு உயரமானது. அமெரிக்காவின் எம்பயர் ஸ்டேட் கட்டிடத்தை விட 2 மடங்கு உயரமானது. இந்த கட்டிடம் 2010ஆம் ஆண்டு தான் கட்டி முடிக்கப்பட்டது மற்றும் இதன் உயரத்தால் இது ஏராளமான உலக சாதனைகளை படைத்துள்ளது. இப்போது இந்த புர்ஜ் கலிஃபா பற்றிய சில உண்மைகளை பற்றி பார்ப்போம். உலகின் உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவில் தளங்கள் அதிகமாக இருப்பதோடு இங்குள்ள எஸ்கலேட்டர் படிகள் ஒரு நொடிக்கு 10 மீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் மிகவும் நீளமாக இருக்கும். மேலும் இங்குள்ள உயர்த்திகள் தான் உலகிலேயே நீளமானது. இந்த கட்டிடம் திறக்கப்படுவதற்கு கடைசி நிமிடம் வரை புர்ஜ் துபாய் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் துபாயின் கடன் சுமையை அபுதாபியின் கலிஃபா 10 மில்லியன் அளவில் சரி செய்ததன் நன்றி கடனாக புர்ஜ் கலிஃபா என்று பெயர் சூட்டப்பெற்றதாக பரவலாக பேசப்பட்டது. புர்ஜ் கலிஃபாவில் 100வது மாடியை பெங்களூரை சேர்ந்தவரும் 1970களில் அபுதாபிக்கு வந்து தற்போது மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கும் PR ஷெட்டி என்பவர் வாங்கியுள்ளார். இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு உதவியவர்களுள் பெரும்பாலானோர் இந்தியர்கள்தான். இந்த புர்ஜ் கலிஃபாவின் கட்டிட செலவு 1.5 பில்லியன் டாலர்கள். இந்திய மதிப்பீட்டின்படி இது நாம் நினைப்பதை விட பல மடங்கு அதிகமானது. மேலும் தினமும் இந்த கட்டிடத்திற்கு 2,50,000 காலன்கள் நீர் மற்றும் மின்சாரம் தொடர்ச்சியாக அன்றாட தேவைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது.